பள்ளி குழந்தைகளை ஏற்றி சென்ற வாகனம் விபத்திற்குள்ளான சம்பவத்தில் எழும் கேள்விகள் குறித்து அங்குள்ள நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், பள்ளி திறந்து முதல் நாள் குழந்தைகள் பள்ளிக்கு சென்றிருக்காங்க. இப்படி ஒரு துயரகரமான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. காயமடைந்த குழந்தைகளுடைய நிலை தற்போது எப்படி இருக்கு? திவ்யா, இன்று காலை 9 மணி அளவில் திருப்பூர் காங்கேயம் சாலை விஜயபுரம் பகுதியில் தான் நம்ம செய்தி தொகுப்புல பார்த்த மாதிரி அந்த பள்ளி வாகனமானது தனியார் பள்ளிக்கு சொந்தமான வாகனமானது விபத்துக்குள்ள இருக்கு. இதுல 20க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் காயங்களுடன் நூலிலையில் உயிர் தப்பி இருக்கிறாங்க. அவங்க அரசு மற்றும் தனியார் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது. பெரும்பாலான பள்ளி குழந்தைகள் தற்பொழுது வீட்டுக்கு சிகிச்சை முடிந்த பிறகு அனுப்பப்பட்டுள்ளனர். இருந்த போதிலும் ஆங்காங்கே 2 அல்லது 3 மொத்தம் ஒரு 6-7 குழந்தைகள் மட்டும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதில் 2 குழந்தைகளுக்கு கைகள் முறியப்பட்டிருக்கிறது, கைகளில் முறிவு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது இது தொடர்பாக காவல்துறை மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. இதுலதான் ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாகிருக்கிறது. அது பிரத்யேகமாக புதிய தலைமுறைக்கு தெரிய வந்திருக்கிறது. அதாவது பள்ளி வாகனம் என்பது விபத்துக்குள்ளான அந்த குறிப்பிட்ட வாகனம் என்பது தமிழகம் முழுவதும் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்தோம். எல்லா மாவட்டங்களிலும் பள்ளி வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வந்தன. அதிகாரிகள் அதற்கான சான்றிதழ் வழங்கி வந்தனர். அதுபோலத்தான் திருப்பூர் மாவட்டத்திலும் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்களுக்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டிருந்தது. அது போன்ற அந்த ஆய்வினில் பள்ளி வாகனங்கள் அதிகாரி தலைமையில் நடத்தப்பட்ட ஆய்வினில் இந்த விபத்துக்குள்ளான இந்த பள்ளி வாகனம் என்பது அந்த ஆய்வுக்கு வரவில்லை என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த குறிப்பிட்ட விபத்துக்குள்ளான இந்த வாகனம் என்பது பராமரிப்பிற்காக ஒர்க் ஷாப்பில் விடப்பட்டிருக்கிறது. அதனால் அது பராமரிப்பு முடிந்த பிறகு நாங்கள் இந்த தணிக்கைக்கு கொண்டு வருவோம் என ஒரு கடிதமும் வட்டார போக்குவரத்து அலுவலக அதிகாரிகளிடம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அலுவலர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதன் பிறகு தொடர்ந்து இந்த பள்ளி வாகனம் என்பது ஆய்வுக்கு உட்படுத்தப்படாம அதிகாரிகளுடைய உறுதியான ஒரு சான்றிதழ் இல்லாம, முன் அனுமதி இல்லாம இந்த வண்டி இயக்கப்பட்டதனால்தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது என்ற இந்த திடுக்கிடும் தகவல் தற்பொழுது வெளியாகிருக்கிறது. திவ்யா, இப்போ அந்த பள்ளிக்கு எதிராக அதிகாரிகள் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போகிறார்கள்? அதிகாரிகள் கொடுத்திருக்கும் விளக்கங்கள் என்ன? கணேஷ், இந்த விசாரணை தொடர்பாக காலையிலிருந்து நாமளும் அந்த அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டே இருந்து வருகிறோம். அப்பொழுது இந்த வட்டார போக்குவரத்து அலுவலர் சிவகுருநாதனிடம் நம்ம தொடர்ந்து இது குறித்து நம்ம வினவிய போது அவர் சொன்ன விஷயங்கள் மேற்படி நான் சொன்னதான், இவர்கள் முதலில் கடிதம் கொடுத்து விட்டு பிறகு பள்ளி வாகனத்தை கொண்டு வரவில்லை, எனவேதான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது, நாங்கள் தணிக்கை செய்திருந்தால் இது போன்ற விபத்து நடைபெற்றிருக்கிறது என்று அந்த அலுவலர் தெரிவிச்சிருக்கிறார். இது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும் எனவும், முதல் கட்டமாக அந்த விளக்க நோட்டீஸ் படி அந்த பள்ளி நிர்வாகம் என்ன பதில் அளிக்கிறார்களோ அதனை பொறுத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணேஷ், அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். குழந்தைகளின் எதிர்காலத்தில் இதுபோன்ற கவனக்குறைவுகள் இருக்கக்கூடாது என்பதுதான் அனைவருடைய விருப்பமும், நம்முடைய விருப்பமும் அதுதான். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.